யாருமே இன்னும் வரலையா? இல்ல. அவரு அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்த்தி, கொஞ்சம் நெல். நீ சரியாதான் சொன்ன. நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த உறவும் இல்லைங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தனியா இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்கன்னே தெரியல. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பின்னாடி இருக்கிற வாசல் வழியா வெளியே போறேன். அப்புறம் நீ கதவை திறந்து. அதுதான் உனக்கு நல்லது. நல்ல வேளை மருமகளே, நீ கோவிலுக்கு வரல. கோவிலுக்கு போற முன்னாடி வழி ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா எனக்கு இடுப்பு வலியே வந்துருச்சு. ஆனா தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. அத பார்த்து மனசுக்கு நிம்மதியாவும் இருந்தது. அது எப்படி நிம்மதி இல்லாம இருக்கும்? எல்லாரும் சேர்ந்து இத்தனை சத்தியத்தை வேற வாங்கிட்டீங்களே. சரி சரி, வீட்டுக்குள்ள போலாம். எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. ஓ சாரி. ஏய் யாரது? யாரு? அப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? இப்பதானே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். வீட்டுல ஆர்த்தி தானே இருந்தா. ஏன் என்னாச்சு? இல்லப்பா, அது நான் வீட்டுக்குள்ள வரும்போது யாரோ ஒருத்த மேல மோதிட்டேன். அவன் ஏதோ அவசரத்துல இருந்தான். அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அனி, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இப்படி வீட்டுக்கு பின்வழியாவா ஓடுவாங்க? நம்ம வீட்டுக்குள்ள வந்தது கண்டிப்பா திருடனாதான் இருக்கும். இது என்ன கொடுமைன்னா, ஒரு அரை நாள் நம்ம வீட்டுக்குள்ள இல்லன்னா அதுக்குள்ள திருடுறதுக்கு திருட வந்திருக்கா. அந்த பாவி வீட்டுல இருந்து என்னென்னலாம் எடுத்துட்டு போனானோ. வீட்டுல இருக்கவங்க வீட்டை பாத்துப்பாங்கன்னு தானே விட்டுட்டு போறது. இப்படியா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்க? ஏன் இப்படி கத்துற மாயா? இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள எவன் நுழைஞ்சிருக்கான்? ஆனா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா காலம் மாற மாற திருடங்களோட தைரியமும் ஜாஸ்தி ஆயிட்டுல போகுது. இப்பதானே பிரதீப் சொன்னா பின் வழியா யாரோ தப்பிச்சு போறாங்கன்னு. அப்ப கண்டிப்பா அது திருடனா தான் இருக்கும். இத பாரு ஆர்த்தி, நீ வீட்ல தானே இருந்த. நீ வீட்டுக்குள்ள இருக்கும் போது இங்க திருட வந்திருக்க. அவன் எப்படி இங்க வந்திருக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தியா? அத்த, நீங்க ஏன் அனாவசியமா கவலைப்படுறீங்க? யாராவது வந்திருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. பிரதீப், நீ மெயின் கேட் வழியா தானே வந்த? ஆமாண்ணா, வேற எப்படி வருது? நான் என்ன கேட்க வந்தேன்னா, மெயின் கேட்டுக்கும் நம்ம வீட்டு கதவுக்கும் நடுவுல தானே அவன் உன்னை இடிச்சான். ஆமா. அப்படின்னா மெயின் கேட்டோட சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல.
யாராவது திருடனா இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும். இதை நான் மறந்தே போயிட்டேனே. ஆ போ போய் அந்த சிடி எடுத்துட்டு வா. வீட்டுக்குள்ள ஆள் இல்லாதப்ப இந்த வீட்டுக்குள்ள யார் தைரியமா நுழைஞ்சிருக்கோம்? சரிப்பா. ஏய் பிரதீப், நீ நில்லு, நானே போய் பார்க்கறேன். நீ வீட்டுக்குள்ள போய் ஏதாவது திருட்டு நடந்திருக்கான்னு பார்த்துட்டு வா. சரியா? ஓ சாரி. ஏய் ஏய் யாரு நில்லு. அப்ப நான் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்றேன். அப்பா, நான் எல்லா ரூமையும் நல்லா செக் பண்ணிட்டேன். நம்ம வீட்ல எதுவுமே திருடு போகலான்னு தான் நினைக்கிறேன். என்னாச்சு? திருட வந்தானா என்ன? நடந்ததை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்பா, இந்த ஃபுட்டேஜை வச்சு எதுவுமே சொல்ல முடியலையே. ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால முகம் சரியா தெரியல. இந்த மஃப்ளர் இதே மாதிரி மஃப்ளரை நான் பார்த்திருக்கேன். எங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. யார்கிட்ட பார்த்தேன்? சரி விடு. ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டல? பண்ணிட்டேன்ப்பா. விடுங்க, கவலைப்பட அவசியம் ஒண்ணும் இல்லை. வேலை பாருங்க. இங்க பாருங்க, யாரும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அதுவும் இல்லாம நாம கேஸ் ஜெயிச்சிருக்கோம். செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும்ல. வாங்க போலாம். போலாம். Cheers. என்னடா செலோ, உனக்கு சந்தோஷம் தானே? உன்னோட அண்ணன் உனக்காக பியர் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் அண்ணா. இந்த பேருக்காகவும் அப்புறம் பிரீத்தியை காப்பாத்தினதுக்காகவும். நாம கிட்டத்தட்ட கேஸ்ல தோத்துட்டோம். ராஜேஷும் ஆர்த்தியும் டைமுக்கு அங்க வரலன்னா நாம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து சோகத்துல குடிச்சிருப்போம். ஆமா அண்ணா, ஆர்த்தி நீ வருவாங்கன்னு என் மனசுல சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஏதாவது மாயாஜாலம் பண்ணிடுறாங்கல்ல? அதனால தானே தப்பிச்சோம். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நேரடியா கோர்ட்டுக்கே கொண்டு வந்துட்டா. ஆர்த்தி இஸ் கிரேட், ரைட்? இன்னொரு விஷயம்னா, நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கீங்க. ஆர்த்தி அண்ணிய ஒரு தடவை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். அவங்க மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதையா இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் நீங்க அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்றீங்க. நீங்க அண்ணி எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல அவங்க உங்களை எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆர்த்தி, நீ ஏன் இப்படி பணத்தை
நான் ரொம்ப பெரிய திருடி. நீங்களும் கவனமாவே இருங்க. எனக்கு நேரம் கிடைச்சா உங்ககிட்ட இருந்து எதையாவது நான் திருடிடுவேன். உண்மைதான். ஆர்த்தி ரொம்ப நல்லவங்க. நான் உங்களை மனசார விரும்புறேன். டேய் தம்பி, ஆஹா, அண்ணா, கலக்கிட்டடா, அண்ணா, கலக்கிட்டீங்களே. யாராவது இங்க வாங்க. இத கேட்டிங்களா? அண்ணா லவ் பண்றாரா? ஆர்த்தி நீ லவ் பண்றாரா? வாங்க. டேய், சுமார் இப்படி வா. உட்காரு. முதல்ல உட்காரு. இங்க பாரு. எதுவும் பேச கூடாது. சுமார். என்னன்னா இத பாருங்க, ஆர்த்தி அண்ணி உங்க வைஃப். இத கேட்டு அவங்க ஒண்ணும் உங்க மேல கோவப்பட மாட்டாங்க. நீங்க பயப்படாதீங்க. ஆனா அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. என்ன தெரியாதுங்கறீங்க? அதான் நான் இப்ப சொன்னேனே. அப்படின்னா இப்பவே சொல்லிட வேண்டியதானே? அத பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரதீப், இந்த விஷயத்துல நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சேன்னா, ஏதாவது சர்ப்ரைஸா செய்யணும்னு. ஆனா என்ன கொடுக்கறது, என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் தெரியல. இதுக்கு என்ன டென்ஷன் ஆறீங்க? விஷயம் என்னன்னா, இந்த லேடிஸ்க்கு 3 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங், டைமண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ். இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு அது போதும். ரைட் அண்ணா? அதனும் உண்மைதான். இல்ல பிரதீப், ஆர்த்தி இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. டேய் இங்க பாருடா தம்பி, உன் கண்ணில் இந்த காதல் கண்ணாடியை மாட்டிருக்கல, அதை கழட்டி எரிஞ்சிரு. உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். புருஷனோட உட்கார்ந்து சாப்பிடுறத விட அவங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுலயும் குஷன் கவர்ஸ் எல்லாம் வாங்குறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ரைட். குஷன் கவர் மட்டும் இல்லன்னா சாரீஸ் வாங்குறதுலயும் தான். அதுவும் புடவை வாங்குறதோட சரி, அதை கட்டிக்க கூட மாட்டாங்க. இல்லண்ணா, இல்ல பிரதீப், நான் தான் சொல்றேன்ல, ஆர்த்தி அந்த மாதிரி கிடையாது. இங்க பாருடா, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க பார்பி டாலா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்படியே பியூட்டிஃபுல் டால் ஆயிடுவாங்க. கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் நைஸ் டால் ஆயிடுவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் வெறும் டால் ஆயிடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் கோல். அடிக்கிற அடியிலையும் கேட்கிற கேள்வியிலையும் உன் காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். புரியுதா? ஒரு நிமிஷம். நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஐடியா கொடுக்கறீங்களா இல்ல நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? சொல்லு பிரதீப், இப்ப என்ன பண்றது? அண்ணா, முதல்ல நீங்க இத குடிங்க. இந்த மருந்து தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆமா அண்ணா, முதல்ல இத குடிங்கங்கறல. ஆமா, இந்த மருந்து உள்ள போச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் தானா வந்துடும். அட குடிங்கண்ணா. ஏய் குடியேண்டா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? Cheers. நீ தப்பா எடுத்துக்கலன்னா உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா பிரீத்தி? பரவாயில்ல, சொல்லுங்கக்கா. எங்க பாரு பிரீத்தி, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீ நல்ல ஒரு நேரமா பார்த்து பிரதீப் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு பிரீத்தி. நான் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கும் பிரதீப்புக்கும் நடுவில் இருக்கிற உறவு இதனால வீணாயிடக்கூடாதுன்னா. இந்த விஷயம் வெளியாள் மூலமா பிரதீப்புக்கு தெரிய வந்தா அது உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பிரீத்தி. அதுக்கப்புறம் பிரதீப் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. அதனால்தான் நீ அவர்கிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். எந்த உண்மையை பத்தி ஆர்த்தி பேசுறா? பிரீத்தி அப்படி என்ன உண்மையை பிரதீப் கிட்ட இருந்து மறைக்கிறா? அது ஆர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு தான் அது தெரியாம இருக்கே. இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு இடையில இருக்கிற இந்த ரகசியத்தை நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன்.
டேய் ராஜேஷ் முடிச்சிட்டியா? இந்த இது பிடி. இல்ல வேண்டாம் 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 ஐயோ வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் விடுங்க. டேய் இப்போ நீ ஆர்த்தியை போய் பாரு. ம், போய் அவ கைய இப்படி பிடிச்சு நேரடியா அவ கண்ணை பார்த்து உன் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லு. இங்க பாரு, நான் உனக்காக இந்த கான்ஃபிடன்ஸ் சிரப் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, இப்ப நீ அங்க தைரியமா போ. ஆமாண்ணா, காதல சொல்றதுக்கான ஒரே வழி, அதுவும் டைரக்டான வழியும் இது மட்டும்தான். எதுக்கும் பயப்படாம சொல்லுங்க, ஐ லவ் யூ பிரீத்தி. செல்லம், பிரீத்தி இல்ல ஆர்த்தி. அண்ணா, நான் என் ஒய்ஃப் பேரை தானே சொல்ல முடியும், ரைட்? போதையிலையும் கரெக்டா இருக்கு. சரிண்ணா, நீங்க கிளம்புங்க, வாங்க வேந்துறீங்க. காதல சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டா லேட் பண்ணவே கூடாது. நீங்க போங்க போங்க தைரியமா போ. ம், போங்க போங்க போ. பிரதீப், ஆர்த்தி ஒருவேளை மாட்டேன்னு சொல்லிட்டா? அண்ணா, அதுக்கப்புறம் நம்ம புதுசா வேற ஏதாவது யோசிக்கலாம். நீங்க முதல்ல போங்க. முதல்ல போட, போய் விஷயத்த சொல்லு போ. எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை ஆர்த்தி என்ன திட்டானா? அண்ணா, அவங்க திட்டலாம் மாட்டாங்க. நீங்க போய் முதல்ல சொல்லுங்க, போங்க. என்னடா அதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆர்த்தி வந்து என்ன நீ இப்படியே விட்டா அடங்க மாட்ட. நீ அண்ணா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் முடியாது. நீ போ, போய் சொல்லு. போங்க அண்ணா, போய் சொல்லுங்க, போங்க. போ. இவன் திருந்தவே மாட்டான்டா. ஆத்தி, உன்னோட ரூம்குள்ள வந்தாலே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்க பார்த்தாலும் ஒரே காதலா தெரியுது, வேற எதுவுமே தெரியல. இங்க பாரு, இந்த போட்டோஸ்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஆர்த்தி இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அப்படித்தானே பிரீத்தி? நான் சொல்றது சரிதானே? ஆமாக்கா, ஆனா அதுக்கு ராஜேஷத்தான குறைஞ்சவர் இல்ல. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். சரி ஆர்த்தி, ராஜேஷ் தம்பி இப்ப வந்து உன்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை அளவுக்கு அதிகமா விரும்புறேன்னு. அப்படி என்ன சொல்வ ஆர்த்தி? சொல்லு. சரி, ஒரு நிமிஷம். அக்கா, நீங்க ஆர்த்தி, அது ஆக்சுவலி அது வந்து நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, அது வந்து குழந்தைங்க தூங்கிட்டாங்க. அதனால அது வந்து குழந்தைங்க தூங்கிட்டாங்க. சோ அதனால வந்து நாம ஒண்ணு சேர்ந்து தூங்கலாமா? என்ன சொல்ற ஆர்த்தி? பக்கத்துல ஒருத்தரோட கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு, ராத்திரி நேரமா வேற இருக்கு, இப்போ நமக்கு நல்லா குளிர வேற செய்யுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே போர்வைக்குள்ள படுத்துக்கிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல படுத்து தூங்குவோமா? ஆனா அக்கா, நீங்க இத சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. ஆனா இது மாதிரி என்கிட்ட சொல்றதுக்கு அவருக்கு ஒரு நாள் ஆகும். உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியுமே, ரொம்ப வெக்கப்படுவாரு. அப்புறம்